வெல்கம் பேக் டு கிட்டு சமையல். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரவை கிச்சடியும் காரக்குழம்பும் தான். இது ஒரு நல்ல காம்பினேஷன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது தான் இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ரவை கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு டபுள் ரோஸ்டட் ரவை எடுத்திருக்கேன். இது 2 கப்பு ரவை எடுத்து இன்னும் கொஞ்சம் லேசாக கூட வதக்கி எடுத்துக்கலாம், வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பச்சை மிளகா இதெல்லாமே சின்ன சின்னதாக கட் பண்ணி சாப்பரில் போட்டு நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கணும். கடாயில் நல்லெண்ணெய் இல்லாட்டி சன்ஃப்ளவர் ஆயிலை சேர்த்து அதில் இந்த சாப் பண்ண ஐட்டம் எல்லாமே போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். இது தொக்கு ஃபார்மில் ஆகணும். கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூளும் சேர்த்துடலாம், பெருங்காயத்தூளும் சேர்த்துடணும். இதெல்லாமே நிதானமாக நல்லா வதக்கி எடுக்கணும். இது நல்ல தொக்கு மாதிரி ஆனதும் 2 கப்பு வறுத்த ரவைக்கு நான் 6 கப்பு தண்ணி விட போகிறேன். ஸோ இது நல்லா தொக்கு போல் ஆன பிறகு தண்ணி விட்டு நல்லா திளைக்க விடணும். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. ஸோ 6 கப்பு தண்ணியும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்து மூடி வச்சு நல்லா திளைக்க விடணும். இது நல்லா திளைச்சதும் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த வறுத்து வச்சுருக்கிற ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். கட்டி பிடிக்காமல் ரொம்ப நிதானமாக சேர்க்கணும். உப்பு தேவைக்கு இப்போ சேர்த்துடலாம். ஸோ தண்ணி திளைச்சதும் முக்கியமான ஒரு இது என்னென்னா கேஸ் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம அந்த வறுத்து வச்சுருக்க ரவையை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணணும். கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போது அந்த ரவையை சேர்த்துடலாம். நான் சொன்ன மாதிரி ரொம்ப நிதானமாக சேர்க்கணும். மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும். ரொம்ப சீக்கிரமாக கட்டி ஆகிடும். ஸோ இது நல்லா கிளறி கொடுத்து ஃபுல்லாக மிக்ஸ் ஆன பிறகு திருப்பி கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கட்டி ஆற வரைக்கும் நல்லா கிளறி கொடுத்துடணும். இந்த டைமில் திருப்பி இன்னொரு வாட்டி உப்பு எல்லாம் பார்த்துடலாம். கடைசியாக கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்க்கலாம். நல்லா மணமாக இருக்கும். ஸோ இவ்வளவு தான் இந்த கிச்சடி பண்ணுறதுக்கு. அதுக்கு அடுத்தது நம்ம காரக்குழம்பு பண்ணலாம். காரக்குழம்பு பண்ணுறதுக்கு இன்றைக்கி எங்கள் கார்டனில் காய்ச்ச வெண்டைக்காவும் பச்சை கத்திரிக்காயும் எடுத்திருக்கேன். வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாமே தாளித்த பிறகு பச்சை மிளகா எல்லாம் தாளிக்கணும். அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, வெண்டைக்காய், இந்த பச்சை கத்திரிக்காய் இதெல்லாம் சேர்த்து உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கணும். இது வதங்கின பிறகு இதில் புளித்தண்ணியில் நான் காரக்குழம்பு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷம் வச்சிடணும். அந்த மிக்ஸை இது கூட சேர்த்து நல்லா திளைக்க விடணும். இதுக்கு நான் ஆச்சியோட காரக்குழம்பு எடுத்திருக்கேன். இது நல்லா டேஸ்டியாக இருக்கும். குழம்பு சில்லி மசாலா பவுடர். இதை புளியில் போட்டு நல்லா 15 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். இந்த காயெல்லாம் வதங்க வரைக்கும் அதை வச்சுட்டா போதும். அதுக்கப்புறம் அந்த மிக்ஸை இதில் சேர்த்துடணும். வெண்டைக்காய் வலுவலுப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் புளி தண்ணி விட்டு நல்லா திளைக்க விட்டுறணும். அதுக்கப்புறம் அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மசாலா தண்ணியும் சேர்த்துடலாம்.
எல்லாம் திளைச்ச பிறகு கடைசியாக கொத்தமல்லி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதுவும் சேர்த்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணுற டைமில் கொஞ்சமாக மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். இந்த காரக்குழம்பு இந்த கிச்சடி கூட ரொம்ப நல்லாயிருக்கும் காலையில் சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக இந்த ரெசிபி இந்த காம்பினேஷனோட பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கிட்டு சமையல்.